ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்க அப்புறம் ஏன் சிக்காறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னே தெரியல. இருமல் வந்தது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அலர்ஜி டெஸ்ட்லாம் எடுத்தப்ப ஒரு 15-20 ஐட்டத்தில் அலர்ஜி எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதில் என்னென்னா உட்டு, கார்பெட் அதெல்லாம் அலர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எங்கே போய் மாற்ற முடியும் சொல்லுங்கள்? இங்கே வீடு ஃபுல்லாகவே உட்டில் தான் இருக்குது. கார்பெட் இல்லாத இடமே கிடையாது. வருஷம் வருஷம் எல்லாத்துக்கும் இந்த அலர்ஜி வர்றது தான். புதுசாக எனக்கு மட்டும்லாம் வரல. இன்றைக்கி வந்து கீரை கூட்டும் அப்புறம் சேப்பங்கிழங்கு வறுவலும் தான். சேப்பங்கிழங்கு வறுவல் நான் எப்படி பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் சேப்பங்கிழங்கு வந்து ஒரு அரை பதத்துக்கு குக் பண்ணி எடுத்துப்பேன். இங்கே குக்கரில் விசில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக குழஞ்சி போயிடும். ஸோ அதனால தான் ஒரு பாத்திரத்தில் வேக வைக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு கடலை மாவு, சில்லி பவுடர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகத்தூள், தனியாத்தூள், அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக தோசை மாவு அதெல்லாம் போட்டு நம்ம இதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மசாலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேப்பங்கிழங்கு உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் போட்டு நல்லா சேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.